அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 12696 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிராண்ட் நியூ அண்டர்சோ கோச்சிங்க. இதில் நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 305 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் வராமல் நல்ல காலியாகவே இருக்குங்க. நம்ம ட்ரெயினோடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 3110 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. அப்படியே டோரை திறந்து இந்த பக்கம் வந்தோன்னா செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1865 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. தேர்ட் ஏசியில் திருவனந்தபுரத்துலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1325 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் ஏசி போட்டு நல்ல கூலிங்காக வச்சுருக்காங்க. வெளியில் செம்ம வெயிலுங்க இன்னைக்கு. நாம் ட்ராவல் பண்ண போகிற ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 515 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இது S4ங்க. இன்னைக்கு நமக்கு இதில் 15 நம்பர் சீட்டு கிடச்சிருக்குங்க. Your attention please. Train number 12696 Thiruvananthapuram Central, MGR Chennai Central Superfast Express via Kottayam, Palakkad will leave from Trivandrum Central platform number 2 at 17 hours 15 minutes. இன்னைக்கு நம்ம ட்ரெயினை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ ஈரோடு ஷெட்டோடைய WJP4ங்க. நம்ம ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 9 ஸ்லீப்பர் கிளாஸ், 3 தேர்ட் ஏசி, 1 கம்ப்ளீட் செகண்ட் ஏசி, 1 ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசிங்க. திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி அழகாக வெளியில் வந்துகிட்டு இருக்கோங்க. இப்போ நமக்கு அடுத்து வர்க்கலா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ரூட்டு கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இப்போ $40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான வர்க்கலா சிவகிரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு BAK. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்த்துருக்கோம். ஜஸ்ட் 1 minute தான் ஹால்ட் இருக்குங்க. இப்போது ட்ரெயின் உள்ளே வரும்போது பின்னாடி கூட்டத்தை பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாமே அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸுங்க. இங்கே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணி ஏறுறவங்க இப்போ ரொம்ப கம்மி தாங்க.
இந்த ட்ரெயினுடைய மொத்த தூரம் 917 கிலோமீட்டருங்க. மொத்தம் 16 hours 45 minutesல சென்னை போய் சேருது. மொத்தம் 21 ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை திருவனந்தபுரத்துலேருந்து ஈவினிங் 5:15 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 AM சென்னை போய் சேருதுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கொல்லம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு QLN. இங்கே 4 minutes டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். 3 minutes ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 3rd March 2026 LHB எக்ஸ் கொடுத்தாங்க. இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து 4th March 2026 LHBR ரன் ஆகிட்டு இருக்குங்க. நாம தான் இந்த ட்ரெயினுடைய ஃபர்ஸ்ட் LHB ரன்னை கவர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் கவர் பண்ணவே இல்லைங்க. கொல்லம் ஜங்ஷனில் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் வருதுங்க. உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான், வாங்க அவனை எடுக்கலாம். Train number 12696, Trivandrum. 105 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காயங்குளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KYJ. இங்கே 12 minutes டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க.
இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டேஷனையும் கவர் பண்ண போகிறது கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாயம் வரைக்கும் இனி தொடர்ந்து ஸ்டாப்பிங் வந்துகிட்டே இருக்க போகுது. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி ஸ்டாப்பிங்கே லைட்டிங்கே இருக்காதுங்க. ஸோ டக்கு டக்குன்னு கோட்டாயம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். சொன்னது போலவே இப்போ அடுத்து நம்ம செங்கனூரை பார்க்கலாங்க. ஒன் 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கனூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CNGR. இங்கே 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம செங்கனூர் வெறும் சபரிமலை போகிறதுக்கு மட்டும் ஃபேமஸான ஊர் கிடையாதுங்க. இங்கே 108 திவ்ய தேசத்தில் 72வது திவ்ய தேசமான ஸ்ரீ இமயவரப்பன் கோவில் இருக்குங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஊருங்க. இந்த ஊருடைய பழைய பேர் பார்த்தீங்கன்னா திருச்செங்குன்றூர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரில் தான் கோவில் இருக்குங்க. ஒன் 34 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவள்ளா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TRVL. இங்கே 38 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இந்த திருவள்ளாலையும் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் 69வது திவ்ய தேசமான ஸ்ரீ வல்லபா கோவில் இருக்குங்க. இங்கே வல்லபா கோவில் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப அழகான ஊருங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மலையாக இருக்கும். இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் கோவில் இருக்குங்க. இப்போ செங்கனாசேரி ஸ்கிப் பண்ணிட்டு நேராக கோட்டையம் போயிடலாங்க. சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மெயில் மதியானம் 3 மணிக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் ஏறது கிடையாதுங்க. நல்லா ஃப்ரீயாகவே வருது. உள்ள நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஜேர்னி. ஒன் 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோட்டையம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KTYM. இங்கே 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த கோட்டையம் தாங்க. அதே போல் உங்களுக்கு ஆன்போர்ட்லேயும் உள்ள பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, சப்பாத்தி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு கேட்டரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேயே வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ட்ரெயினுக்கு மொத்தம் 21 ஸ்டாப்பிங் இருக்குங்க. அதில் 11 ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளேயே இருக்குது. கேரளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே மொத்தமாக 10 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இடத்துல நின்று போவோம்னு சொல்கிறீங்க. எர்ணாகுளம் போகிற வரைக்கும், அதாவது எர்ணாகுளம் தாண்டின பிறகு தான் இது ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி ரன் ஆகுங்க.
पालघाट से होकर जाने वाली गाड़ी नंबर 1 2 6 9 6 ஸ்டார்ஸ் 220 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம எர்ணாகுளம் டவுன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ERN. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்கே தான் நம்ம வண்டி ஃபுல்லாகுது, காமிக்கிற பாருங்க. ஸ்டார்ஸ் எர்ணாகுளம் வந்த பிறகு நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஏறுதுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரீயாக தாங்க வந்துச்சு. இங்கே செம்ம பேட்டர்னேஜ் இருக்குங்க. நம்ம ட்ரெயின் ICF கோச்சில் ரன் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா 24 கோச்சஸ் இந்த ட்ரெயினில் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போது NHB கன்வர்ஷனுக்கு பிறகு 20 கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியை குறைச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப டிமாண்டான ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏசியோ ஸ்லீப்பரோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது NHB கோச்செல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் பழசான கோச்சு நிறையா இருக்குங்க. டூ 91 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திரிஷூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TCR. இங்கே 45 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் குருவாயூர் இன்டர்சிட்டி வருதுங்க. ஸோ குருவாயூர் போகிற கூட்டம் நிறையா இருக்குது இந்த வண்டியில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் திருவனந்தபுரத்துலேருந்து திரிஷூர் வரைக்கும் வந்து இங்கேருந்து பின்னாடி வர அந்த குருவாயூர் இன்டர்சிட்டியை பிடிக்கிறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியில் கூட்டமாக இருக்கும், இந்த வண்டியில் ஜம்முன்னு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி கணக்கு போட்டுலாம் புக் பண்ணுறாங்க பாருங்கள். சபரிமலை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குங்க. வண்டி புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அப்படின்றதுக்குள்ளே சீட் எல்லாமே தீர்ந்து போயிடும். அதே போல் ஒரு மாதத்துலேயும் கேரள மாதத்துடைய முதல் 5 நாளில் சபரிமலை கோவிலுடைய நட திறப்பாங்க. ஸோ அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வண்டியில் புக்கிங் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ பிளான் பண்ணி இந்த வண்டியை புக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள்.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த ரைஸ் பவுல் ஆஃப் கேரளா. 367 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PGT. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. கேரளாவோட பாலக்காடு மாவட்டத்தில் தான் இருக்கிறதுலே அதிகமாக அரிசியை வந்து விளைவிக்கிறாங்க. அதனால் இது கேரளாவுடைய ரைஸ் பவுலாக இருக்குங்க. கிரானரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான அரிசியை வந்து விளைவிக்கிறாங்க. பாலக்காடு ஜங்ஷனில் நம்ம வண்டிக்கு அதிகமாக கூட்டம் இல்லைங்க. ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. மொத்தமாக 4 ரேக் இருக்குங்க. இந்த 4 ரேக்கையும் பேசன் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலக்காட்டுல இருந்து புறப்பட்டாச்சு. இப்போ அடுத்து நமக்கு கோயம்புத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இடையில எதுவுமே பெருசாக எடுக்க முடியாதுங்க. ஸோ நேராக நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம். ஸோ 23 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CBE. இங்கே 16 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த செக்ஷன்ல ரெகுலரா ஓடுற நம்ம மெயில் அண்ட் சூப்பர் பாஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி டைமிங் தான் எடுத்துக்குதுங்க. ஸ்டாப்பிங்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஃபேரும் ஒண்ணுதான். ஆனா மெயில் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்த பிறகு எல்லாமே அதிரடியான ரன்னு தான். ஆனா நம்ம வண்டிக்கு அப்படி கிடையாது. கொஞ்சம் முக்கியமான ஸ்டாப்பிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை சென்ட்ரலுக்கும் காலையில கொஞ்சம் பொறுமையா தான் போய் சேருவாங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏசியில் 15 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸ்லீப்பர்லையும் 15 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் ஜென்ரலில் 10 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஏறி இருக்கு. ரொம்ப பெருசாலாம் ஏறல. இந்த செக்ஷன்ல முதல்ல நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேங்க. காலையில சேலம் தாண்டி தான் நான் கண்டினியூ பண்ண போறேன். மொரப்பூர் வந்த உடனே vlog கண்டினியூ பண்றாங்க. ஆக்சுவலா நமக்கு காலையில ரன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ காலையில ரன் எல்லாத்தையும் கவர் பண்ணலாங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 649 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மொரப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MAP. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. மொரப்பூர் ஸ்டேஷனை அம்ருத் பாரத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மாற்றிட்டாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங்லாம் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து எலவேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆக்கிட்டாங்க. அதே போல் இங்கே சில பெங்களூர் ட்ரெயின்ஸ் வந்து நின்று போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சென்னைக்கு போகிற ஒரு சில ட்ரெயின்ஸ் நிற்குது. அதே போல் பெங்களூர் போகிற ட்ரெயின்ஸும் இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க.
703 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினை 30 May 2006 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 20+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ரூட்லேயே ஹை டிமாண்டான ட்ரெயின் நம்ம ட்ரெயினுங்க. அதே போல் எப்போவுமே மாலை மரியாதையோடு போகிற ஒரு ட்ரெயின்னா அது நம்ம ட்ரெயினும் மெயிலும் தாங்க. செவன் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வாணியம்பாடி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VN. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து சென்னைக்கு வர ட்ரெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வாணியம்பாடியில் நிற்கிற ஒரே ட்ரெயின் இது மட்டும் தாங்க. இன்னைக்கு வாணியம்பாடியில் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் தாங்க நின்றுது. கரெக்டாக பேசி முடிக்கிறதுக்குள்ளே வண்டி டிபார்ட் ஆகிடுச்சு. வாங்க அடுத்து நம்ம காட்பாடி கிளம்பலாம். நம்ம ட்ரெயினை LHB கன்வெர்ட் பண்ணாலும் எந்த செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 110க்கு மேலே போகலைங்க. 130 பெர்மிட் பண்ணலை நம்ம வண்டிக்கு. காட்பாடியில் ஆப்போசிட்டில் சேஷாத்ரி நின்றுக்கிட்டு இருக்குங்க. அரக்கோணம் 788 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KPD. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. திருவனந்தபுரத்துலேருந்து காட்பாடி வரதுக்கு மொத்தமாக 18 ட்ரெயின் இருக்குங்க. அதில் 9 ட்ரெயின் மட்டும் தான் நம்மளுக்கு சென்னை சென்ட்ரல் போகுது. நிறைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருப்பதி ரேணிகுண்டா வழியாக கூடூர் போயிட்டு நம்ம சென்னை டெல்லி லைனை பிடிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ஜங்ஷனுங்க. லோக்கல் பேசஞ்சர்ஸோடைய அட்டகாசத்தை பாருங்க. இது அண்டர்ஸ்டா இல்லை ஸ்லீப்பரானே தெரியலங்க. பாருங்க எவ்வளோ ஜனம் ஏறுது பாருங்க உள்ள.
849 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AJJ. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. எவ்வளோ கூட்டம் இங்கே ஏறுதுன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் கூட்டத்தை. காட்பாடி, அரக்கோணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஏறுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல நமக்கு. ஜோலார்பேட்டையிலேருந்து வண்டி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. Your attention please. Train number 12639 Chennai Central. நைன் 912 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PER. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு கொஞ்சோண்டு டைம் இருக்குது. ஸோ ஆன் டைமில் உள்ள போய் சேர்ந்துருவோங்க. பெரம்பூரில் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் அண்டு ரிசர்வேஷன் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறங்கிட்டாங்க. வண்டி ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. சிக்னல் போட்டாச்சு, கிளம்பலாம். ஸ்டார்ஸ் 917 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக கரெக்டாக ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்குங்க. பல வருஷமா இந்த ட்ரெயினுக்கு எப்போ LH பிரேக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோங்க. ஒரு வழியா LH பிரேக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா எல்லாமே புது கோச் கிடையாது, ஒரு சில பழைய கோச்சே இருக்குங்க. அதே போல LHB கன்வர்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 கோச்சை கம்மி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப டிமாண்டான ட்ரெயினுங்க. ஆனா கோச்சஸ் கம்மி பண்ணதுனால இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தியா தான் போகும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 கோச் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் ஜேர்னி சூப்பரா இருக்குங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.